வணக்கம். உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக முதன்முறையாக பங்கேற்பவர்களுக்கு அன்பு கலந்த வரவேற்பு. உங்களுடைய மும்முர வாழ்க்கையிலிருந்து நேரத்தை ஒதுக்கி ஆன்மீக நலனுக்காகவும் உண்மையான மகிழ்ச்சிக்காகவும் நீங்கள் அதனை பயன்படுத்த எடுத்த முடிவை நாங்கள் மிகவும் பாராட்டுகிறோம். சர்வதேச யோகா தினத்தை நாம் கொண்டாடும் இந்த நாளில் உங்களுடன் இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. கிரியா யோகத்தின் புனித அறிவியலின் அறிமுகத்தை பெற்று யோக உத்திகளை பயின்று யோக தியானத்தின் பயனை உணர்வதை விட இந்த நாளை சிறப்பிக்க வேறு என்ன வழி? என் பெயர் சுவாமி சுத்தானந்தகிரி. நான் பரமஹம்ச யோகானந்தரால் நிறுவப்பட்ட யோகதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியாவின் OSS சென்னை ஆசிரமத்திலிருந்து உங்களுடன் பேசுகிறேன். இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்குவதற்கு முன்பு பரமஹம்ச யோகானந்தர் மற்றும் OSS பற்றிய ஒரு சிறிய அறிமுக வீடியோவை முதலில் நாம் பார்ப்போம். யோகதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியா மற்றும் அதனுடைய நிறுவனர் பரமஹம்ச யோகானந்தரை பற்றிய சுருக்கமான அறிமுகத்திற்கு உங்களை இனிதே வரவேற்கிறோம். யோகதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியா 1917 நிறுவப்பட்டது. இது அனைவருக்கும் பொருந்தும் கிரியா யோக போதனைகளை உலகெங்கிலும் கிடைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. மரணமற்ற மகா அவதார் பாபாஜி மறைந்து போன விஞ்ஞானபூர்வமான கிரியா யோக தியான உத்தியை நவீன உலகத்தில் மீட்டெடுத்தவர். தனது சீடரான லாஹிரி மகாசயருக்கு கிரியா தீட்சையை அருளிய பொழுது பாபாஜி கூறியதாவது: நான் உன் மூலமாக இந்த உலகிற்கு அளிக்கும் கிரியா யோகமானது பல நூற்றாண்டிற்கு முன் கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு வழங்கியது. பின்பு அது பதஞ்சலி மற்றும் கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்டது. சுவாமி ஸ்ரீ யுத்தேஸ்வரர் லாஹிரி மகாசயரின் சிஷ்யரும் பரமஹம்ச யோகானந்தரின் குருவும் ஆவார். யோகானந்தர் அவர்கள் தனது இளமைப் பருவத்தில் அவரிடம் பயிற்சி பெற்றார். அவர் உலகம் முழுவதிலும் உள்ள உண்மையை நாடுபவர்களுக்கு புராதான விஞ்ஞானமாகிய கிரியா யோகத்தை கிடைக்கப் பெற வழிவகுத்தார். ராஞ்சியில் நவீன கல்வி முறையுடன் யோகா தியானத்தையும் இணைத்து எப்படி வாழ்வது என்ற பள்ளியை சிறுவர்களுக்காகவும் ஆசிரமத்தையும் ராஞ்சியில் நிறுவி தனது வாழ்க்கைப் பணியை யோகானந்தர் துவங்கினார். 1920 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் யோகானந்தர் அமெரிக்காவில் உள்ள பாஸ்டன் நகருக்கு சர்வதேச சமய மிதவாதிகளின் மகா சபையில் இந்திய பிரதிநிதியாக பங்கேற்க அழைக்கப்பட்டார். அதே ஆண்டு கிரியா யோக போதனைகளை உலகம் முழுவதும் பரப்புவதற்காக செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெல்லோஷிப்பை அமெரிக்காவில் நிறுவினார். யோகானந்தர் அமெரிக்காவிற்கு செல்வதற்கு முன்பு பாபாஜி தரிசனம் தந்து மேலை நாடுகளில் கிரியா யோகத்தை பரப்ப நான் உன்னைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று கூறினார். இன்று இந்தியாவிலும் அதைச் சுற்றியுள்ள நாடுகளிலும் யோகதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியா 5 ஆசிரமங்களையும் 200 தியான மையங்களையும் கொண்டுள்ளது. துணை நிறுவனமாகிய செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெல்லோஷிப் மேற்கில் சுமார் 175 நாடுகளில் உள்ள அன்பர்களுக்கு சேவை புரிகிறது மற்றும் 500 தியான மையங்களை கொண்டுள்ளது. 2021 ஆண்டு உலகத்தின் மிக உன்னதமான ஆன்மீக இலக்கியமாக கருதப்படும் ஒரு யோகியின் சுயசரிதம் வெளியிடப்பட்ட 75வது ஆண்டு நிறைவை குறித்தது. பரமஹம்ச யோகானந்தரின் வாழ்க்கை பற்றிய இந்த புத்தகமானது உலகம் முழுவதும் பல கோடி மக்களின் இதயத்தையும் மனதையும் தொட்டுள்ளது.
50ற்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட இந்த புத்தகம் இந்தியாவின் புராதான விஞ்ஞானமாகிய யோகத்தையும் இறைவனை அடைவதற்கான வழிமுறைகளையும் அறிமுகப்படுத்தும் பிரதிநிதியாக செயல்படுகிறது. இது உலக நாகரிகத்திற்கான இந்தியாவின் தனித்துவமான மற்றும் நிரந்தரமான ஓர் அர்ப்பணிப்பு ஆகும். இந்த புத்தகம் விளையாட்டு வீரர்கள், நடிகர்கள், சிந்தனையாளர்கள் ஆகியோரை உள்ளடக்கிய பல கோடி மக்களிடையே பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விராட் கோலி அவர்கள் இந்த புத்தகத்தை நான் மிகவும் விரும்புகிறேன், தனது எண்ணங்கள் மற்றும் கொள்கைகளை சவால் விடுவதற்கு தைரியம் உள்ள அனைவரும் படிக்க வேண்டிய புத்தகம் என கூறியுள்ளார். அன்பு, மகிழ்ச்சி மற்றும் ஞானம் ஆகியவற்றுடன் கூடிய இந்த தலைசிறந்த படைப்பானது கிரியா யோக விஞ்ஞானம், அதிசயங்களின் விதி, மகாத்மா காந்தியுடன் நிகழ்ந்த சந்திப்புகள், ரவீந்திரநாத் தாகூர், ரமண மகரிஷி, இந்தியாவின் தலைசிறந்த விஞ்ஞானியான ஜே.சி. போஸ் மற்றும் கிழக்கு மற்றும் மேற்கில் உள்ள மேதைகள் பற்றிய அதிசயங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியுள்ளன. இந்திய அரசாங்கம் யோகானந்தரின் பல்வேறு பணிகளை பெருமைப்படுத்தும் விதமாக 1977ஆம் ஆண்டில் அவருடைய 25வது மகா சமாதி வருடத்தில் தபால் தலை ஒன்றை வெளியிட்டது. பாரத பிரதமர் 1917ஆம் ஆண்டு யோகதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியாவினுடைய 100வது ஆண்டு விழாவை பெருமைப்படுத்தும் விதத்தில் தபால் தலை ஒன்றை வெளியிட்டார். யோகானந்தரின் 125வது பிறந்த ஆண்டு விழாவை குறிக்கும் விதத்தில் 2019ஆம் ஆண்டில் சிறப்பு 125 ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டது. ஒய்எஸ்எஸ் ஆன்லைன் புக் ஸ்டோர் பரமஹம்ச யோகானந்தரின் தெய்வீக பரம்பரை செல்வத்திலிருந்து அவரது எழுத்துக்களையும் சொற்பொழிவுகளின் பதிவுகளையும் பல்வேறு வடிவங்களில் வழங்குகிறது. அவரது சொற்பொழிவுகளின் ஒலிப்பதிவுகள் டிஜிட்டல் வடிவில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஒய்எஸ்எஸ் ஆன்லைன் தியான கேந்திரா இந்தியா மற்றும் உலகம் முழுவதிலும் உள்ள அன்பர்கள் மற்றும் நண்பர்கள் தங்கள் வீட்டில் இருந்தபடியே கூட்டு தியானத்தில் கலந்து கொள்வதற்கும் ஒய்எஸ்எஸ் சந்நியாசிகளின் சொற்பொழிவுகளை கேட்பதற்கும் வாய்ப்பு அளிக்கிறது. எங்களுடைய ஆன்லைன் சேவைகள் ஆங்கிலம், ஹிந்தி மற்றும் பிற இந்திய மொழிகளிலும் கிடைக்கப் பெறுகின்றன. பரமஹம்ச யோகானந்தர் கிரியா யோக விஞ்ஞானத்தின் ஒரு பகுதியாக தியான உத்திகளை கற்பித்தார். இந்த உத்திகளை வீட்டிலிருந்தே ஒய்எஸ்எஸ் பாடங்கள் மூலம் கற்றுக்கொள்ளலாம். ஆன்மீக ரீதியாக வாழுதல், அனைத்து வகையான நல்வாழ்வு மற்றும் வெற்றி மற்றும் நவீன வாழ்வின் இடைவிடாத சவால்களுக்கு இடையில் எப்படி மகிழ்ச்சியாக வாழுதல் என்பதற்கான நடைமுறை வழிகாட்டுதல்களை பாடங்கள் வழங்குகின்றன. இந்த பாடங்களை அச்சடிக்கப்பட்ட வடிவத்திலும் டிஜிட்டல் செயலி மூலமும் நாம் படிக்க முடியும். இந்த பாடங்களுக்கு பதிவு செய்ய ossofIndia.org/lessons என்ற இணையதளத்தை அணுகவும். தபாலில் விண்ணப்பத்தை பெற எங்களுடைய உதவி மைய எண்ணிற்கு அழைக்கவும் அல்லது இமெயில் அனுப்பவும். ஒய்எஸ்எஸ் மற்றும் அதன் பாடங்கள் பற்றிய தகவல்கள் எங்களது இணையதளத்தில் கிடைக்கும். நன்றி. யோகதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியா பற்றிய வீடியோ அறிமுகத்தை நீங்கள் கண்டு மகிழ்ந்தீர்கள் என நம்புகிறோம். இன்றைய நிகழ்வில் 2 பகுதிகள் உள்ளன. ஒய்எஸ்எஸ் நிறுவியவரான பரமஹம்ச யோகானந்தர் கற்பித்த கிரியா யோக அறிவியலை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். இதான் முதல் பகுதி. 2வது பகுதி யோகா தியானத்தின் சில ஆரம்ப உத்திகளை நாம் பயிற்சி செய்வோம். இப்பொழுது முதல் பகுதியை தொடங்குகிறோம். கிரியா யோகம் என்றால் என்ன?
இது ஒரு தியான உத்தி மட்டுமல்ல, இது ஒரு தெய்வீக அருளாசி. நமது ஆன்மாவின் உண்மையான இயல்பை உணர்ந்து கொள்வதற்கான ஒரு புனிதமான வழி. அமைதியே வடிவானது, ஆனந்தமயமானது, என்றும் தடையற்றது. ஓகே, கிரியாயோகம் என்றால் என்ன? கிரியாயோகம் என்பது ஒரு பழமையான விஞ்ஞான தியான முறையாகும். இது உடலின் உயிர் சக்தியுடன் அல்லது பிராணனுடன் இணைந்து செயல்பட்டு நமது சக்தியையும் உணர்வையும் வெளிப்புற புலன்களிலிருந்து உள்முகமாக திருப்பி இறைவனை நோக்கி செலுத்த உதவுகிறது. சுவாசம், மனம் மற்றும் சக்தியை ஒரு சீராக கட்டுப்படுத்தி இந்த உத்தியின் மூலம் கிரியா சாதகர் உயிர் சக்தியை உள்முகமாக முதுகுத்தண்டு வழியாக மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் சுழற்ற கற்றுக்கொள்கிறார். இதனால் அகத்தே உள்ள தெய்வீக உணர்வு நிலையின் மறைக்கப்பட்டுள்ள மையங்களாகிய சக்கரங்களை படிப்படியாக விழிப்பூட்டுகிறார். பரமஹம்சஜி இதை இறைவனை உணர்ந்து கொள்வதற்கான மிகவும் விரைவான மிகவும் நேரடியான வழிமுறை என்று வர்ணிக்கிறார். பயிற்சியின் மூலம் சாதகர் ஆழ்ந்த உள் அமைதியையும் அமைதியான சுவாசத்தையும் மனத்தையும் பரமானந்த உணர்வின் எழுச்சியையும் உணர்கிறார். கிரியாயோகத்தின் மூலம் ஆன்மா இறைவனுடன் நிரந்தரமாக இணைந்திருப்பதை படிப்படியாகவும் ஆனந்தத்துடனும் உணரலாம். அடுத்தது கிரியாயோகத்தின் துரிதப்படுத்தும் சக்தி. கிரியாயோகத்தின் மிக சிறப்பான அருளாசிகளில் ஒன்று நமது ஆன்மாவின் பரிணாம வளர்ச்சியை விரைவுபடுத்துவதாகும். தனது புகழ்பெற்ற நூலான ஒரு யோகியின் சுயசரிதத்தில் பரமஹம்சர் கூறியுள்ளார், மனிதன் தனது மனித மூளையை முழுமையாக்கி பிரபஞ்ச உணர்வை அடைய 10 லட்சம் ஆண்டுகள் இயல்பான நோயற்ற பரிணாம வளர்ச்சி தேவை என்று சாத்திரங்கள் கூறுகின்றன. பின்னர் அவர் விளக்குகிறார், ஓர் அரை நிமிட நேர கிரியா என்பது 1 வருட இயற்கையான ஆன்மீக வளர்ச்சிக்கு சமம். ஆகையால் நமது தெய்வீக இயல்பை முழுமையாக உணர்ந்து கொள்வதற்கு சாதாரணமாக எண்ணற்ற பிறவிகள் எடுக்க வேண்டி உள்ளது. ஆனால் அதை கிரியாயோகத்தை சிரத்தையுடன் முறை தவறாமல் பயிற்சி செய்வதன் மூலம் மிக விரைவாக அடைய முடியும். எனவே கிரியாயோகம் என்பது மனத்தை அமைதிப்படுத்துவதை பற்றியது மட்டுமல்ல, அது விரைவான ஆன்மீக முன்னேற்றத்தை நமக்கு கொண்டு வரும் ஒரு புனித வழி. அடுத்தது கிரியாயோகத்தின் சுருக்கமான வரலாறு மற்றும் இந்த யுகத்தில் அதன் முக்கியத்துவம். கிரியாயோகம் ஒரு புராதன ஆன்மீக விஞ்ஞானம். இது இந்தியாவின் ஞான ஒளி பெற்றிருந்த நாகரிகத்தின் மிக உயர்ந்த யுகங்களில் தோன்றியதாகும். இறை தொடர்பை பற்றிய இந்த ராஜ விஞ்ஞானம் ஆன்ம ஒளி பெற்ற ஞானிகள் மற்றும் ரிஷிகளின் மூலமாக பரம்பரையாக போதிக்கப்பட்டு வந்தது. பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு கற்பித்ததும் பின்னர் பதஞ்சலியும் மற்றவர்களும் அறிந்திருந்ததும் இதே விஞ்ஞானம்தான். எனினும் காலப்போக்கில் இதை மனித குலம் பெருமளவில் இழந்து விட்டது. இப்போது அணியுகத்தின் அதாவது துவாபர யுகம் வருகையுடன் கிரியாயோக புனித விஞ்ஞானம் நவீன உலகிற்காக மகாவதார் பாபாஜி, லஹரி மாஷேயர், சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரர் மற்றும் பரமஹம்ச யோகானந்தர் ஆகிய மகத்தான மகான்கள் மற்றும் குருமார்களின் மரபினால் உயிர்ப்பிக்கப்பட்டுள்ளது. 1861ஆம் ஆண்டில் மகாவதார் பாபாஜி லஹரி மாஷேயருக்கு இமயமலையில் கிரியாயோக தீட்சை அளித்தார் மற்றும் இந்த விஞ்ஞானத்தை அனைத்து உண்மையான சாதகர்களுக்கும் பரப்ப தெய்வீக கட்டளையிட்டார். பின்னர் 1920இல் பாபாஜி கிரியாயோகத்தை மேலை நாடுகளுக்கு கொண்டு சென்று இந்த விடுதலை அளிக்கும் விஞ்ஞானத்தை உலகம் முழுவதும் பரப்புவதற்கு யோகானந்தருக்கு கட்டளையிட்டார். பரமஹம்சர் தனது யோகியின் சுயசரிதத்தில் எழுதுகிறார், லட்சக்கணக்கான கிரியா யோகிகள்
அமைதியும் வளமும் நிறைந்த ஒரு உலகத்தை உருவாக்க தேவைப்படுகிறார்கள். கவலை நிறைந்த இந்த நவீன யுகத்தில் கிரியாயோகம் நீடித்த அமைதியையும் தெய்வீக மகிழ்ச்சியையும் உணர்ந்து உடல், மனம் மற்றும் ஆன்மாவை இணக்கமாக்குவதற்கான ஒரு வழிமுறையை அளிக்கிறது. அடுத்தது, கிரியாயோகத்தின் தினசரி நன்மைகள் என்ன? கிரியாயோகத்தின் நன்மைகள் ஆழ்ந்த பொருள் படைத்தவை மற்றும் நடைமுறைக்கு ஏற்றவை. சிரத்தையுடனான வழக்கமான பயிற்சியின் மூலம் நாம் அடைவது என்னவென்றால் ஆழ்ந்த உள்ளமைதி, இடைவிடாத உணர்ச்சி கட்டுப்பாடு, எமோஷனல் கண்ட்ரோல், கவலை மற்றும் பயத்திலிருந்து விடுதலை, உள்ளுணர்வின் விழிப்பு அதாவது இன்ட்யூஷன், அன்றாட வாழ்க்கையில் அதிக அன்பு, கருணை, மகிழ்ச்சி. இந்த அருளாசிகள் நமது தியான வேலைக்கு மட்டுமே உட்பட்டவை அல்ல. அவை நமது உறவுகள், பணி மற்றும் வாழ்க்கையை பற்றிய நோக்கையே மாற்றுகின்றன. ஓர் இதயம் கவரும் உண்மை சம்பவத்தின் உதாரணம். பரமஹம்சரால் கொடுக்கப்பட்ட தியானத்தை வெறும் 6 மாதங்கள் பயிற்சி செய்த ஒரு பக்தர் ஒருமுறை அன்று மாலை தியானம் செய்ய தனக்கு மிகவும் சோர்வாக இருப்பதாக தன் மனைவியிடம் கூறினார். போதனைகளுக்கு சந்தா செலுத்தாத தனது பயிற்சிக்கு எதிராக இருப்பதாக அவர் நினைத்த அவரது மனைவி அவரே ஆச்சரியப்படும் விதமாக அவரது சட்டை காலரை பிடித்து கொண்டு கூறினார், இந்த 6 மாதங்களில் நீங்கள் நான் எப்பொழுதும் விரும்பிய மாதிரியான கணவராக மாறிவிட்டீர்கள். நீங்கள் இருந்த பழைய நிலைக்கு திரும்ப நான் விடமாட்டேன். போய் தியானம் செய்யுங்கள். நினைத்து பாருங்கள், அது 33 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. இப்பொழுது எனது தியானங்களும் எனது திருமணமும் மேன்மேலும் இனிமையாகிக் கொண்டே இருக்கின்றன. கிரியாயோகம் நமது ஆன்மாவை உயர்த்துவது மட்டுமல்லாமல் நம் குடும்பத்திடமும் நாம் நமது வழியில் எதிர்கொள்ளும் அனைவரிடமுமே ஆக்கப்பூர்வ விளைவை ஏற்படுத்துகிறது என்பதை இது காட்டுகிறது. ஓகே, அடுத்தது, கிரியாயோகம் மன அழுத்தத்தை வெல்ல எவ்வாறு உதவுகிறது? கிரியாயோக பயிற்சி மிக உயர்ந்த ஆன்மீக நன்மைகளை கொணர்கிறது. இறை பேரானந்தத்தை விழிப்புறச் செய்து இறுதியாக ஆன்ம அனுபூதியை அளிக்கிறது. ஆனால் இன்று மக்கள் எதிர்கொள்ளும் மிக பெரிய சவால்களான மன அழுத்தம் மற்றும் உணர்ச்சி கொந்தளிப்பு போன்றவற்றை இது சமாளிக்க உதவுமா? பல அணுகுமுறைகள், ஆக்கப்பூர்வ சிந்தனை, மூச்சு பயிற்சிகள் தற்காலிக அமைதியை தரக்கூடும். ஆனால் கிரியாயோகம் இன்னும் ஆழமாக செல்கிறது. இந்த கொந்தளிப்புகளின் மூல காரணத்தை கண்டறிந்து தீர்வு அளிக்கிறது. உயிர் சக்தியை முதுகுத்தண்டு மற்றும் மூளைக்குள் விஞ்ஞான ரீதியாக திருப்பி விடுவதன் மூலம் கிரியாயோகம் ஓர் ஆழ்ந்த அமைதியை உருவாக்குகிறது. இந்த அசைக்க முடியாத அமைதி எல்லா உணர்ச்சி கொந்தளிப்பிலிருந்தும் விடுதலை அளிக்கிறது. பரமஹம்சர் இதை விளக்கும் ஒரு அழகான கதையை கூறியுள்ளார். கல்கத்தாவில் ஒரு முறை அடக்க முடியாத கோப வெறிக்கு ஆளாகும் ஒருவர் பரமஹம்சரிடம் உதவி கேட்டு வந்தார். பரமஹம்சர் கூறினார், இந்த மனிதர் தான் நிதானத்தை இழக்கும்போது தனது முதலாளிகளை அறைவதில் ஒரு வல்லுனர். அதனால் அவர் ஒவ்வொரு பணியையும் இழந்தார். கிரியாயோகத்தை விசுவாசத்துடன் பயிற்சி செய்யுமாறும் ஒவ்வொரு பயிற்சிக்கு பிறகும் தெய்வீக ஒளி தனது மூளைக்குள் நுழைவதாக மனக்காட்சி காணும்படியும் பரமஹம்சர் அறிவுறுத்தினார். சிறிது காலத்திற்கு பிறகு அந்த மனிதர் பரமஹம்சரிடம் திரும்பி வந்து கூறினார், கோபப்பழக்கத்திலிருந்து நான் விடுபட்டு விட்டேன். நான் மிகவும் நன்றி உடையவனாக இருக்கிறேன். இதை நிரூபிக்க நம் குருதேவர் அவரை சோதிக்கவும் செய்தார். அவரை தூண்டுவதற்காக வேண்டுமென்றே முயற்சி செய்வதற்கு சில சிறுவர்களை ஏற்பாடு செய்தார். அச்சமயம் நமது குருதேவர் அவரது எதிர்வினையை கவனிப்பதற்கு அருகே மறைந்து கொண்டார். பரமஹம்சர் கூறினார், இச்சிறுவர்கள் அவரை சண்டையிடத் தூண்டுவதற்கு மீண்டும் மீண்டும் முயன்றனர். ஆனால் அவர் பதிலளிக்கவில்லை. அவர் அமைதியை இழக்கவே இல்லை.
கிரியா யோகத்தின் சக்தி இதுதான். இது மனத்தை அமைதிப்படுத்துவது மட்டுமல்லாமல் அகத்தே துன்பத்தை ஏற்படுத்தும் தீய பழக்கங்களையும் மனப்போக்குகளையும் வெல்கிறது. இவ்வாறு ஸ்ரத்தையுடன் நாள்தோறும் பயிற்சி செய்வதன் மூலம் தினசரி வாழ்க்கையின் மன அழுத்தங்களும் உணர்ச்சி புயல்களும் அடக்கப்படுவது மட்டுமல்ல, அவை வெல்லப்பட்டு அசைக்க முடியாத அமைதியால் இடமாற்றம் செய்யப்படுகின்றன. அடுத்தது, கிரியாயோகம் அனைவருக்கும் உரியது. கிரியாயோகத்தை பற்றிய மிக அழகான உண்மைகளில் ஒன்று, இது அனைவருக்கும் உரியது. அறிஞர்கள், துறவிகள் அல்லது மகான்களுக்கானது மட்டுமல்ல, இது ஓர் எளிய உத்தியாகும். இதை எவராலும் பயிற்சி செய்ய முடியும். ஒரு யோகியன் சுயசரிதத்தில் பரமஹம்ச யோகானந்தர் காசியை சேர்ந்த பிருந்தா பகத் என்ற பணிவான ஒரு தபால்காரரின் எடுத்துக்காட்டு கதையை நினைவு கூறுகிறார். இவர் லாரிமா ஷேரிடமிருந்து தீட்சை பெற்றவர். கிரியாயோக பயிற்சியானது பிருந்தா பகத்திற்கு மிகுந்த தெய்வீக போதையை ஏற்படுத்தி இருந்தது. அதனால் லாரிமா ஷேர் ஒருமுறை பிருந்தா பரம்பொருளின் கடலில் நீந்துகிறார் என்று மகிழ்ந்து கூறினார். கல்வி அறிவு இல்லை எனினும் பிருந்தா பகத் பின்னர் கிரியாயோக பயிற்சியின் மூலம் தனது உள்முக நோக்கை வளர்த்து கொண்டார். அதனால் அறிஞர்கள் அவ்வப்போது சிக்கலான சாத்திர விஷயங்களில் அவரது விளக்கத்தை பெற்றனர். அதேபோல் பரமஹம்சர் ஆயிரக்கணக்கான சாதகர்களுக்கு கிரியாயோகத்தை கற்பித்தார். கிரியாயோகம் அனைவருக்கும் பொதுவான ஒரு வழிமுறை. இதனை ஒருவரது மத நம்பிக்கைகள் அல்லது தேசத்தை பொருட்படுத்தாமல் எவரும் பயிற்சி செய்யலாம். அடுத்தது, கிரியாயோகத்தை எவ்வாறு கற்றுக்கொள்வது? கிரியாயோகம் ஒரு புனித விஞ்ஞானம் என்பதால் அதை ஒரு குருவின் வழிகாட்டுதலின் கீழ் கற்றுக்கொள்ள வேண்டும். பரமஹம்ச யோகானந்தர் யோகதா சத்சங்க பாடங்களை உருவாக்கினார். இது ஒரு விரிவான வீட்டுப் பயிற்சி பாடமாகும். இது கிரியாயோக தீட்சைக்கு ஒருவரை தயார்படுத்துவதற்கு சக்தியூட்டுதல், ஒருமுகப்படுதல், தியான உத்தி, சமநிலையான ஆன்மீக வாழ்க்கை கலை ஆகியவற்றில் படிப்படியாக சாதகர்களுக்கு வழிகாட்டுகிறது. OSS பாடங்கள் ஆங்கிலம், ஹிந்தி, தமிழ், மற்றும் தெலுங்கு. மொழிகளில் கிடைக்கின்றன. இது இந்தியா மற்றும் அண்டை நாடுகளில் உள்ள உண்மையான சாதகர்களுக்கு இவ்வழியை பின்பற்ற வழிகோலுகிறது. யோகதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியா செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப்பின் தலைவரும் ஆன்மீக முதல்வருமான சுவாமி சிதானந்தகிரி நமக்கு உறுதி அளிக்கிறார். OSS SRF பாடங்களில் உள்ளதை விட அதிகமாக கிரியாயோகத்தின் முழுமையான அல்லது சிறந்த விளக்கத்தை நீங்கள் காண முடியாது. OSS பாடங்களில் கொடுக்கப்பட்டுள்ளபடி சக்தியூட்டுதல், ஒருமுகப்படுதல் மற்றும் தியான உத்திகளை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பயிற்சி செய்த பின்னர் பயிற்சி செய்பவர்கள் கிரியாயோகத்தில் புனித தீட்சை பெற வரவேற்கப்படுகிறார்கள். இந்த பாடங்களுக்கு எவ்வாறு பதிவு செய்வது என்பதற்கான அதிக தகவல்கள் இந்நிகழ்வின் முடிவில் கிடைக்கும். இப்பொழுது இரண்டாவது பகுதி, தியானத்தை பற்றிய சில முக்கிய அம்சங்களை நாம் கவனிப்போம். தியான பயிற்சி சிக்கலானதல்ல, இது மிகவும் எளிமையானது. வேறு எந்த திறமையிலும் தேர்ச்சி பெறுவதைப் போலவே தியானத்தில் தேர்ச்சி பெற சரியான வழிமுறைகளை கற்றுக்கொள்வது மிகவும் அவசியம் மற்றும் தவறாமல் பயிற்சி செய்வதும் அவசியம். எனவே இன்றைய
பயில் அரங்கத்தில் தியானத்தின் 4 அம்சங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். 1, சரியான அங்க நிலை. 2வது, ஆரம்ப சுவாச பயிற்சி. 3வது, வழிநடத்தப்படும் தியானம். 4வது, மனக்காட்சி காணல். நாம் ஒன்றாக கற்றுக்கொண்டு பயிற்சி செய்து அதன் ஆக்கப்பூர்வ விளைவுகளை உணர வேண்டும் என்பது நமது குறிக்கோள். பின்னர் நீங்கள் வீட்டிற்கு சென்று இவற்றை நீங்களாகவே தொடர்ந்து பயிற்சி செய்யலாம். இந்த உத்திகளை உண்மையுடன் பயிற்சி செய்பவர்கள் பெரும்பாலும் மிகவும் ஆழ்ந்து செல்ல விரும்புவார்கள். அவர்களுக்கு மிகவும் ஆழ்ந்த அமைதி மற்றும் மகிழ்ச்சியான உணர்வை பெற உதவும் யோக உத்திகளை காண அவர்கள் தீவிர விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார்கள். பரமஹம்ச யோகானந்தரின் யோகதா சத்சங்க பாடங்களில் இத்தகைய விஞ்ஞான யோக உத்திகள் உள்ளன. ஓகே, இப்போ நம்ம சரியான அமர்வு நிலையிலேருந்து ஆரம்பிப்போம். சரியான அமர்வு நிலை ஏன் அவசியம்? பரமஹம்ச யோகானந்தர் சொல்கிறாள், நீங்கள் சரியான அமர்வு நிலையை மேற்கொண்டால் உங்கள் உடல் நிலையாக இருக்கும், தளர்த்தப்பட்டும் இருக்கும். அதாவது ரிலாக்ஸாக இருக்கும், ஸ்டெடியாகவும் இருக்கும். எனவே ஒரு தசையை கூட அசைக்காமல் முற்றிலும் அசையாமல் இருக்க முடியும். இத்தகைய அசைவற்ற நிலை அமைதியற்ற உடல் அசைவுகள் மற்றும் சரி செய்தல்கள் இல்லாமல், அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாமல் ஆழ்ந்த தியான நிலையை அடைவதற்கு நமக்கு அவசியம். சரியான யோக அமர்வு நிலையை மேற்கொள்வதற்கு பரமஹம்ச யோகானந்தர் அளித்துள்ள இந்த வழிமுறைகளை பின்பற்ற உங்களால் முடிந்தவரை முயலுங்கள். இப்போ ஆரம்பிப்போம். முதுகுத்தண்டு நேராக இருக்கணும். உடலை தளர்வாக வைக்கணும். உள்ளங்கைகள் மேல் பக்கமாக பார்த்து நமது தொடைகளும் வயரும் சேரக்கூடிய இடத்துல தொடைகள் மேலே வைக்கணும். அப்புறம் நம்ம முகவாய்க்கட்டை தரைக்கு இணையாக இருக்கணும். அப்புறம் 2 கண்களையும் லேசாக மேலே மூடி லேசாக புருவ மத்தியில் மேலே உயர்த்தி புருவ மத்தியில் குவிக்கணும், சிரமம் இல்லாமல். இது பயிற்சி செய்தால் தான் நல்லா பண்ண முடியும். பட் ஆரம்பத்துலேருந்தே முயற்சி செய்யுங்க. சிரமம் இல்லாமல் எப்படி லேசாக இந்த இடத்துல எப்படி நம்ம இதை கவனத்தை வைக்கிறது, அப்புறம் கண்களையும் அங்கே எப்படி வைக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இதுதான் சரியான அமர்வு நிலை. அதாவது நமது முதுகுத்தண்டு நேராக உள்ளது, நமது உடல் தளர்வாக உள்ளது, 2 கண்களும் லேசாக மேலே தூக்கி புருவ மத்தியில் குவிக்கப்பட்டுள்ளன. இதுதான் சரியான அமர்வு நிலை. இந்த சரியான அமர்வு நிலையில் இந்த தியானம் செய்யும் பொழுது நாம் முழு நேரமும் இந்த மாதிரி அமர்வு நிலையில் இருக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். நடுவில் பார்த்துங்க, எப்போயாவது முதுகுத்தண்டு வளைஞ்சு போச்சு அதை நேராக ஆக்கிடுறது, உடலில் எங்கேயாவது இருந்ததுன்னா தளர்வாக்குறது, அதுக்கப்புறம் கண்கள் கீழே வந்ததுன்னா அதை திரும்ப மேலே தூக்கி புருவ மத்தியில் வைக்கிறது. இந்த 3ஐயும் நம்ம நடுவில் செக் பண்ணிக்கணும். அடுத்தது, நமக்கே தெரியாமல் அந்த பல இடத்துல ஒரு முடிச்சுகள் நம்ம உடம்புல நமக்கு நார்மலாக இருக்கும். அந்த காரணத்தினால நமக்குள்ளே இறுக்கம் வருது, அப்புறம் சோர்வு மனப்பான்மையும் வருது. we become tired, we also become tense. ஸோ அந்த டென்ஷன்லேருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு டு ரிலாக்ஸ் த பாடி, பரமஹம்ச யோகானந்தர் has given a scientific technique, ஒரு விஞ்ஞான வழிமுறை கொடுத்துருக்காரு. அதை உபயோகிக்க போகிறோம். இப்போ அதை உபயோகித்து நம்ம உடலை எப்படி நல்லா தளர்வாக்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்னும் ஒரு தடவை அமர்வு நிலையை செக் பண்ணிங்க. முதுகுத்தண்டு நேராக, உடல் தளர்வாக, கண்கள் புருவ மத்தியில் நிலைத்திருக்கு. இப்போ முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ரெட்டை சுவாசத்தோட உடல் தளர்வாக்கணும். ஒரு சிறிய சுவாசம், அப்புறம் நீண்ட சுவாசம் வாய் வழியாக. அந்த ரெட்டை சுவாசத்தோட உடலை முதல்ல தளர்வாக்குங்க. இப்போ நாசிகள் வழியாக ஒரு நீண்ட சுவாசத்தை எடுத்து உடலை இறுக்கமாக்குங்க, பாதங்கள்லேருந்து தலை வரைக்கும்.
6 எண்ணிக்கை வரைக்கும் இந்த இறுக்கத்தை வைக்க வேண்டியது. அப்புறம் ரெட்டை சுவாசத்தோட உடலை தளர்வாக்கணும். இந்த மாதிரி நம்ம 3 தடவை செய்ய போகிறோம். ஸோ சுவாசத்தை உள்ளே இழுங்க, உடலை இறுக்கமாக்குங்க. உடலை தளர்வாக்குங்க ரெட்டை சுவாசத்தோட. கடைசி முறை சுவாசத்தை உள்ளே இழுங்க, உடலை தளர்வாக்கி சுவாசத்தை வெளியில் விடுங்க. இப்போ சுவாசத்தை மறந்து இயற்கையாக சுவாசத்தை போக விடுங்க. சுவாசம் அது தானாகவே போகட்டும், வரட்டும். நம்ம அந்த அமைதியை உணர போகிறோம். சுவாசம் இயற்கையாகவே இருக்கட்டும். நம்ம புருவ மத்தியில் கவனத்தை வச்சு இப்போ உடலை தளர்வாக்கினதுனால இப்போ நம்ம பண்ணின இந்த மெத்தட் அது மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக கொஞ்சம் உடல் தளர்வாக இருக்கிறது நல்லா தெரியுது. இந்த உடல் தளர்வான நிலையில் நம்ம கண்கள் புருவ மத்தியில் இருக்கும் பொழுது நமக்குள்ளே இப்போ கிடைக்கக்கூடிய அமைதியை உணர ஆரம்பிங்க. இந்த அமைதி தான் இறைவனது வடிவம், இறைவனது முதல் நமது அனுபவம். அது அமைதி. இந்த அமைதிக்கு இப்போ நம்ம அந்த அமைதியை உணர்ந்துக்கிட்டே கொஞ்ச நேரம் உட்கார போகிறோம். இன்னும் ஒரு தடவை பாருங்கள். உடலில் எங்கேயாவது தளர்வு இல்லாமல் இருந்ததுன்னா மனத்தளவில் கட்டளை இடுங்க. தளர்வடைவாய், தளர்வடைவாய், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ் அப்படின்னு மென்டலாக மனத்தளவில் கட்டளையிட்டு மூமெண்ட் பண்ணாமல் அந்த இறுக்கத்துலேருந்து விடுபடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏதாவது உடலினோட ஏதாவது பாகத்தில் அந்த மாதிரி இறுக்கம் இருந்ததுன்னா அதுலேருந்து இந்த மாதிரி கட்டளையிட்டு மனத்தளவில் கட்டளையிட்டு தளர்வடைங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ் அப்படி. அதே சமயம் மனத்திலிருந்து எல்லா பாரங்களையும், கடமை உணர்வுகளையும், பொறுப்புகளையும் எல்லாத்தையும் வெளியில் விட்டுறணும். இப்போ மனத்தை லேசாக்கணும். மென்டலி ரிலாக்ஸ். மனத்துலேருந்தும் அதே மாதிரி திரும்ப ரிலாக்ஸ், ரிலாக்ஸ்னு சொல்லி மனத்தையும் இப்போ ரிலாக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ உடலை முதல்ல ரிலாக்ஸ் பண்ணோம், இப்போ மனத்தையும் ரிலாக்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி உடலையும் மனத்தையும் நம்ம ஒரு அசைவில்லாமல் பண்ணும் பொழுது நமக்குள்ளே அந்த ஆழ்ந்த அமைதி தெரிய ஆரம்பிக்கும். இப்போ ஒரு நிமிஷத்துக்கு அந்த அமைதியை உணர்வோம். வேறு எந்த விதமான அலைபாயும் எண்ணங்கள் இல்லாமல் உடலையும் ஆடாமல் அசையாமல் வச்சு மனத்தையும் சாந்தமாக வச்சு அந்த ஆழ்ந்த அமைதியை உணரப் போகிறோம் ஒரு நிமிஷத்துக்கு. அலைபாயும் எண்ணங்களை பொருட்படுத்தாமல் அமைதியை மட்டும் உணர்ந்து இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு இருக்க போகிறோம். எண்ணங்கள் வந்து அதை கண்டுக்காதீங்க, அதை கவனிக்க வேண்டாம். அமைதியை மட்டுமே உணர்ந்து உட்கார்ந்துருக்கிறது.
இப்போ நம்ம பிரார்த்தனை செய்வோம். பிரார்த்தனை செய்து திரும்ப அமைதியை உணர முயற்சி செய்வோம். பிரார்த்தனை செய்யும் பொழுது கைகளை கூப்பி கண்களை புருவ மத்தியில் அப்படியே வச்சு, இது ஏற்கனவே நான் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட கூட சேர்ந்து நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க. தெய்வத் தந்தையே, தாயே, நண்பனே, அன்பிற்குரிய இறைவா, அனைத்து மதங்களையும் சேர்ந்த மகான்களே, உங்கள் அனைவரையும் நாங்கள் வணங்குகிறோம். என் இறைவா, எங்களை இருளிலிருந்து ஒளிக்கும், அறியாமையிலிருந்து ஞானத்திற்கும், அமைதியின்மையிலிருந்து அமைதிக்கும் வழி நடத்துவாய். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. திரும்ப தியான அமர்வு நிலையில் வந்துருங்க. கைகள் நமது தொடை மற்றும் வயிறு சேரக்கூடிய இடத்துல, கண்கள் புருவ மத்தியிலே இருக்கணும். திரும்ப அமைதியை உணருங்க. இப்போ ஓம் சாந்தி சாந்தி சொன்னோம். அந்த சாந்தியை, அமைதியை உணர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ நம்ம இன்னும் ஒரு சுவாச பயிற்சி செய்ய போகிறோம். இது நமக்கு உதவியாக இருக்கும். 20-20-20 சுவாச பயிற்சி இதுக்கு பேர். அதுக்கு என்ன அர்த்தம்? 20 எண்ணிக்கைக்கு சுவாசத்தை உள்ளே இழுக்க போகிறோம், 20 எண்ணிக்கை நிறுத்தி வைக்க போகிறோம், 20 எண்ணிக்கைக்கு சுவாசத்தை வெளியில் விட போகிறோம். ஸோ நம்ம ஆரம்பிக்கலாம். நான் இப்போ 10 எண்ணிக்கைக்கு பண்ண போகிறோம். ஏன்னா 20 பண்ண முடியலன்னா எவ்வளோ நம்பர் பண்ண முடியுமோ, 8, 10, 12 எவ்வளோ எண்ணிக்கைக்கு பண்ண முடியுமோ அந்த எண்ணிக்கைக்கு பண்ணணும். எவ்வளோ நேரம் சுவாசத்தை உள்ளே இழுக்கிறீங்களோ அவ்வளோ நேரத்துக்கு அதை நிறுத்தி வைக்கணும், அவ்வளோ நேரத்துக்கு வெளியில் விடணும். ஸோ இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ முதல்ல இன்னும் ஒரு தடவை செக் பண்ணுங்கள் அமர்வு நிலை சரியாக இருக்கான்னு. கண்கள் புருவ மத்தியில் இருக்கா, உடல் தளர்வாக இருக்கா, முதுகுத்தண்டு நேராக இருக்கா, அதை ஒரு தடவை செக் பண்ணிங்க. இப்போ நான் ஆரம்பிக்கிறோம். நம்ம எண்ணிக்கை சொல்கிறேன், நீங்கள் அந்த சுவாச பயிற்சியை செய்ய ஆரம்பிங்க. இப்போ நீங்கள் சுவாசத்தை உள்ளே இழுக்க ஆரம்பிங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 நிறுத்தி வைங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வாய் வழியாக வெளியில் விடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 திரும்ப சுவாசத்தை உள்ளே இழுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 நிறுத்தி வைங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வாய் வழியாக வெளியில் விடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இப்போ நீங்களாகவே ஒரு தடவை பண்ணுங்கள். இன்னும் ஒரு தடவை பண்ணலாம். சுவாசத்தை உள்ளே இழுத்து நிறுத்தி வச்சு
மெதுவாக வாய் வழியாக வெளியில் விடுறோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், மனம் ரொம்ப அமைதியாகும். இப்போ திரும்ப அந்த அமைதி மேலே தியானம் செய்ய போகிறோம். இப்போ சுவாசத்தை மறந்து இயற்கையாகவே சுவாசம் வருது போகிறத அப்படியே விட்டுருங்க. ஜஸ்ட் அந்த அமைதியை மட்டும் உணர்ந்து புருவ மத்தியில் கவனத்தை வச்சு நம்ம உட்காந்துருக்கோம். இதுதான் சலனமில்லாத நிலை. அமைதியற்ற எண்ணங்கள் வந்ததுன்னா அதை விலக்கிட்டு அமைதி மேலேயே கவனத்தை செலுத்தணும். எவ்வளோ அதோட எண்ணங்கள் வந்தாலும் சரி, அது மேலே அதை விலக்கிட்டு அமைதி மேலேயே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மனம் அலை பாய்ந்தால் அதை பொறுமையாகவும் மெதுவாகவும் அமைதியான நிலைக்கு கொண்டு வருங்கள். பொறுமை ரொம்ப அவசியம். மெதுவாகவும் பண்ணணும். இப்பொழுது நாம் பரமஹம்ச யோகானந்தர் எழுதிய அமைதியின் மீதான தியானம் என்ற கவிதையை நான் படிக்கின்ற பொழுது அமைதியை மனக்காட்சியில் கண்டு உணருங்கள். நீங்கள் தியான நிலையிலே இருங்க, நான் படிக்கிறேன். அதை படிக்கும் பொழுது அதை அப்படியே மனக்காட்சி காண்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்கள் மனத்தை அகமுகமாக புருவ மத்தியில் கரையற்ற ஏரி எனும் அமைதியின் மீது நிலைக்கச் செய்யுங்கள். கரையற்ற ஏரி எனும் அமைதியின் மீது நிலைக்கச் செய்யுங்கள். உங்களை சுற்றிலும் அமைதியின் அலை அலையான நிரந்தர வட்டத்தை கவனியுங்கள். அலை அலையான நிரந்தர வட்டங்கள். நீங்கள் எவ்வளவு அதிகமாக உன்னிப்பாக கவனிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அமைதியின் சிற்றலைகள் உங்கள் புருவங்களிலிருந்து நெற்றிக்கும். புருவங்களிலிருந்து நெற்றிக்கும். நெற்றியிலிருந்து இதயத்திற்கும். நெற்றியிலிருந்து இதயத்திற்கும். மற்றும் உங்கள் உடலின் ஒவ்வொரு உயிரணுவுக்கும் பரவுவதை உணர்வீர்கள். இதயத்திலிருந்து ஒவ்வொரு உயிரணுவுக்கும் பரவுது. புருவங்களிலிருந்து நெற்றி, நெற்றியிலிருந்து இதயம், இதயத்திலிருந்து ஒவ்வொரு உயிரணு, எவ்ரி செல் ஆஃப் த பாடி. இப்பொழுது அமைதியின் நீர் உங்கள் உடலின் கரைகளில் நிரம்பி வழிகிறது. கரை புரண்டு ஓடுகிறது. உங்கள் மனத்தின் பரந்த பிரதேசத்தை வெள்ளத்தில் மூழ்கடிக்கிறது. அமைதி வெள்ளம் உங்கள் மனத்தின் எல்லைகளின் மீது பாய்ந்து முடிவில்லாத திசைகளில் நகர்கிறது. அகத்தே அமைதியையும் அசைவற்ற தன்மையையும் உணருங்கள். அமைதியற்ற எண்ணங்கள் உங்கள் மனத்தை தொல்லை செய்தால்
அவற்றை மெதுவாக நிராகரித்து உங்கள் முழு உடலையும் மனத்தையும் ஊடுருவிச் செல்லும் அமைதி, மகிழ்ச்சி, அன்பு ஆகியவற்றில் உங்கள் கவனத்தை திருப்புங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு. அமைதி, மகிழ்ச்சி, அன்பு. நாம் அமைதியான தியானத்தில் ஆழமாக செல்லும் பொழுது அசைவற்ற நிலையை அனுபவியுங்கள். சும்மா இருத்தலே சுகம். ஆடாமல் அசையாமல் உடலையும் மனத்தையும் அசைவற்ற நிலையில் வைத்து அந்த ஆழ்ந்த அமைதியை அனுபவிக்கிறோம். இதுதான் இறைவன். இறைவனே அமைதி. அமைதி வடிவத்தில் இறைவனை இப்போ நம்ம உணர்கிறோம். தியான அமைதியில் சிறிது நேரம் செலவழித்த பின் பயிற்சி செய்வதற்கு ஒரு நல்ல உத்தி பரமஹம்ச யோகானந்தர் கொடுத்துள்ள விஞ்ஞான ரீதியான சங்கல்பங்கள் செய்தல், குணப்படுத்தும் உறுதிமொழி. சங்கல்பங்கள் என்பது வாய்மை உரைகளாகும். அவை மீண்டும் மீண்டும் உரக்க அல்லது மனத்தளவில் ஒருவர் அந்த உண்மையை அனுபூதியின் மூலம் நிஜமாகவே உணரும் வரை ஆழ்ந்த கவனத்துடன் சொல்லப்படுகின்றன. நம்மை ஆன்மாவின் நிரந்தர அமைதியில் மையப்படுத்த உதவும் ஒரு உறுதிமொழியை பயிற்சி செய்வோம். இந்த அமைதி நம் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மட்டுமே உட்பட்டதல்ல, மாறாக நம் குடும்பங்கள், நமது தேசம், உலகம் மற்றும் படைப்பு அனைத்தையும் அருள் செய்ய வெளிப்புறமாக பரவுகிறது. இப்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து உறுதி அளிப்போம், உறுதிமொழி சொல்வோம், சங்கல்பம் செய்வோம். ஸோ முதலில் உரத்த குரலில் சொல்வோம், பிறகு மென்மையான குரல், பின்னர் இன்னும் அதிக மென்மையான குரல், அப்புறம் முணுமுணுத்தல், அதுக்கப்புறம் மனத்தளவில் சொல்தல். அதை மெதுவாக சொல்ல சொல்ல நமது கவனம் ஆழ்ந்து போகணும். கவன சிதறல்கள் நம்ம அதை அனுமதிக்கக்கூடாது. கவனத்தை ஆழமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யணும். என்ன வார்த்தைகள் முதல்ல சொல்லிடுறேன். பரமஹம்ச யோகானந்தர் சொன்னது, முடிவற்ற அமைதி என் வாழ்க்கையை சூழ்ந்துள்ளது. என் இருப்பின் அனைத்து தருணங்களிலும் ஊடுருவுகிறது. எனக்கு அமைதி, என் குடும்பத்திற்கு அமைதி, என் தேசத்திற்கு அமைதி, என் உலகத்திற்கு அமைதி, என் பிரபஞ்சத்திற்கு அமைதி. இதான் வார்த்தை. ஸோ நம்ம எல்லாரும் இப்போ சொல்ல ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இன்னும் ஒரு தடவை உங்களோட அமர்வு நிலையை செக் பண்ணிங்க. முதுகுத்தண்டு நேராக, உடல் தளர்வாக, கண்கள் புருவ மத்தியில் இருக்குது. இப்போ நம்ம சங்கல்பம் ஆரம்பிக்கிறோம். முதல்ல உரத்த குரல் என்னோட சேர்ந்து சொல்லுங்கள். முடிவற்ற அமைதி என் வாழ்க்கையை சூழ்ந்துள்ளது. என் இருப்பின் அனைத்து தருணங்களிலும் ஊடுருவுகிறது. எனக்கு அமைதி, என் குடும்பத்திற்கு அமைதி, என் தேசத்திற்கு அமைதி, என் உலகிற்கு அமைதி, என் பிரபஞ்சத்திற்கு அமைதி. முடிவற்ற அமைதி என் வாழ்க்கையை சூழ்ந்துள்ளது. என் இருப்பின் அனைத்து தருணங்களிலும் ஊடுருவுகிறது. எனக்கு அமைதி, என் குடும்பத்திற்கு அமைதி, என் தேசத்திற்கு அமைதி, என் உலகிற்கு அமைதி, என் பிரபஞ்சத்திற்கு அமைதி.
முடிவற்ற அமைதி என் வாழ்க்கையை சூழ்ந்துள்ளது. என் இருப்பின் அனைத்து தருணங்களிலும் ஊடுருவுகிறது. எனக்கு அமைதி, என் குடும்பத்திற்கு அமைதி, என் தேசத்திற்கு அமைதி, என் உலகிற்கு அமைதி, என் பிரபஞ்சத்திற்கு அமைதி. இப்போ மனத்தளவில் சொல்லுங்கள். நான் வார்த்தையை சொல்கிறேன், நீங்கள் மனத்தளவில் சொல்லுங்கள். முடிவற்ற அமைதி என் வாழ்க்கையை சூழ்ந்துள்ளது. என் இருப்பின் அனைத்து தருணங்களிலும் ஊடுருவுகிறது. எனக்கு அமைதி, என் குடும்பத்திற்கு அமைதி, என் தேசத்திற்கு அமைதி, என் உலகிற்கு அமைதி, என் பிரபஞ்சத்திற்கு அமைதி. இன்னும் ஒரு தடவை மனத்தளவிலேயே சொல்லுங்கள். அப்புறம் அந்த அமைதியை உணருங்க. இப்போ ஆழ்ந்த அமைதி, எல்லா திசைகளிலும் அமைதி. இன்னும் ஒரு தடவை மனத்தளவில் சொல்லுங்கள். எனக்கு அமைதி, என் குடும்பத்திற்கு அமைதி, என் தேசத்திற்கு அமைதி, என் உலகிற்கு அமைதி, என் பிரபஞ்சத்திற்கு அமைதி. எனக்கு அமைதி, என் குடும்பத்திற்கு அமைதி, என் தேசத்திற்கு அமைதி, என் உலகிற்கு அமைதி, என் பிரபஞ்சத்திற்கு அமைதி. அந்த அமைதியை உணருங்க கொஞ்ச நேரம். அடுத்தது நாம் பரமஹம்ச யோகானந்தர் அளித்த மனக்காட்சி காணும் உத்தியை இப்போது பயிற்சி செய்வோம். மனக்காட்சி என்பது ஒருவரின் மறைந்திருக்கும் தெய்வீக நினைவை தூண்டுவதில் ஒரு பயனுள்ள உதவியாகும். இதன் மூலம் ஒருவர் இறைவனுடனான தனது இழந்துவிட்ட ஒன்றிய தன்மையை நினைவுபடுத்தி அதை திரும்ப பெறுகிறார். மனக்காட்சி காணுதல் ஒரு கற்பனை முதல்ல. பட் அந்த கற்பனை நமது உண்மையை தூண்டுது, நமக்கு நினைவு கொண்டு வருது. அதை பயிற்சி செய்ய செய்ய உண்மையான அனுபவமாக ஆகிடும் அதுக்கப்புறம். ஸோ இப்போ பூர்வ மத்தியிலேயே கவனத்தை வச்சு பரமஹம்ச யோகானந்தர் கொடுத்த அந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம். உங்கள் இதயத்தை மகிழ்ச்சியால் நிரப்புங்கள். இதோ நீங்கள் மூடிய கண்களால் பார்க்கும் இருளின் கோலம் திடீரென ஒளி மற்றும் மகிழ்ச்சியின் கோலமாக மாறுகிறது. ஒளி மற்றும் மகிழ்ச்சியின் கோலமாக மாறுகிறது. இந்த கோலம் உங்களுக்குள் விரிவடைகிறது. இப்போது அது உங்கள் உடலை விட பெரியதாக உள்ளது. நீங்கள் காணும் ஒளி மற்றும் மகிழ்ச்சியின் கோலத்தை உங்கள் வீடு மற்றும் நீங்கள் நேசிக்கும் அனைவரும் அதில் இருக்கும் வரை பெரிதாக்கிக் கொண்டே இருங்கள். விரிவாக்கத்தை தொடருங்கள். அந்த ஒளி மற்றும் மகிழ்ச்சியின் கோலத்தில்
உங்கள் முழு நகரத்தையும் காணுங்கள். எப்பொழுதும் விரிவடைந்து கொண்டு இந்த கோலம் உங்கள் முழு நாட்டையும் சூழ்ந்து ஐரோப்பா, ஆசியா, உலகம் முழுவதும் அடங்கும் வரை இன்னும் விரிவடைகிறது. பூமியானது பரந்த ஒளி மற்றும் மகிழ்ச்சியின் கோலத்தில் இயங்கி சிறிய பந்து போல் தோன்றுகிறது. இந்த கோலம் இன்னும் பெரிதாகிக் கொண்டே வருகிறது. முழு பிரபஞ்சமும் இந்த அமைதியான மகிழ்ச்சி கோலத்தின் ஒளியில் தோய்ந்துள்ளது. நமது கிரக மற்றும் நட்சத்திர மண்டலம், பால்வழி, மில்கிவே, தீவு பிரபஞ்சங்கள், ஐலண்ட் யூனிவர்சஸ், இவை அனைத்தும் ஒளிரும் மகிழ்ச்சி கடலில் சிறிய குமிழ்களைப் போல மிதக்கின்றன. ஒளி மற்றும் மகிழ்ச்சியின் இந்த கோலத்துடன் நீங்கள் விரிவடைவதை உணருங்கள். அதில் எல்லாமே மின்னும் நட்சத்திரங்களைப் போல இயங்குகின்றன. இந்த மகிழ்ச்சியின் மீது தியானியுங்கள். அதுவே கடவுள். ஏனென்றால் சாத்திரங்கள் கூறுகின்றன, நீயே அது, thou art that. தத்துவமசி. ஒளியின் இந்த பரந்த கோலமானது உங்களது தெய்வ தந்தை ஆகும். அது நீங்களே ஆவீர். நீங்கள் இந்த ஒளி மற்றும் மகிழ்ச்சியின் கோலம். இதன் மீது தியானியுங்கள். உங்களுக்கு எல்லைகளே இல்லை. மேலே கீழே எல்லா இடங்களிலும் சாஸ்வதம், நிரந்தரம். உங்களது சாஸ்வத ஆன்மாவில் எல்லாமே இயங்குகின்றன. மனத்தளவில் உறுதி கூறுங்கள், எனக்குள் உலகங்கள் குமிழ்களைப் போல் மிதக்கின்றன. நானும் என் தந்தையும் ஒன்றே. எனக்குள் உலகங்கள் குமிழ்களைப் போல் மிதக்கின்றன. நானும் என் தந்தையும் ஒன்றே. எனக்குள் உலகங்கள் குமிழ்களைப் போல் மிதக்கின்றன. நானும் என் தந்தையும் ஒன்றே. இப்பொழுது உங்கள் கண்களை திறந்து உடலை பார்த்து அது எவ்வளவு சிறியது என்று பாருங்கள். மீண்டும் கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் உடல் அல்ல என்பதை மீண்டும் உணருங்கள். நீங்கள் சாஸ்வத ஒளி மற்றும் மகிழ்ச்சியின் கோலம். அதில் எல்லாமே தனது இருப்பை பெற்றுள்ளன. தொடர்ந்து தியானியுங்கள். மனத்தளவில் உறுதி கூறி, என் தந்தைதான் ஒளி மற்றும் மகிழ்ச்சி ஆகிய இந்த பிரபஞ்ச கோலம். என் தந்தைதான் ஒளி மற்றும் மகிழ்ச்சி ஆகிய இந்த பிரபஞ்ச கோலம். என் தந்தையும் நானும் ஒன்றே. என் தந்தையும் நானும் ஒன்றே. நான் உடல் அல்ல, நான் சாஸ்வத ஒளி மற்றும் மகிழ்ச்சி கோலம். நான் உடல் அல்ல, நான் சாஸ்வத ஒளி மற்றும் மகிழ்ச்சி கோலம். அதில் உலகங்களும் பிரபஞ்சங்களும் குமிழ்களைப் போல் மிதக்கின்றன. அதில் உலகங்களும் பிரபஞ்சங்களும் குமிழ்களைப் போல் மிதக்கின்றன. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இப்பொழுது அமைதி மற்றும் சலனமில்லாத நிலையை ஒரு கணம் அனுபவித்து மகிழுங்கள். தெய்வீக அமைதி, மகிழ்ச்சி மற்றும் ஞானத்தில் கவனம் செலுத்துங்கள். இறைவனே அமைதி, இறைவனே ஞானம், இறைவனே அன்பு, இறைவனே ஆனந்தம். அதை உணர்ந்து ஒரு நிமிஷம் உட்கார்ந்திருப்போம்.
இப்பொழுது நாம் குணமளிக்கும் பிரார்த்தனை செய்வோம். நம்முள் இருக்கும் இறைவன் அமைதி மற்றும் ஒளியாக தொடர்பு கொண்டு, இறைவனை நாம் தொடர்பு கொண்டு நம்மை நாமே புத்துயிர் பெறச் செய்வது போல நம் இதயங்களை திறந்து தேவைப்படுபவர்களை நினைப்பதும் முக்கியம். குறிப்பாக இந்த சவாலான காலங்களில் லட்சக்கணக்கான மக்கள் பல்வேறு விதமான இன்னல்கள் அனுபவித்து வருகிறார்கள். நம் குடும்பம், நண்பர்கள், சக ஊழியர்கள், நம்ம அண்டை வீட்டார்கள், சமூகம், நகரம், நாடு மற்றும் உலகத்திற்காக இப்போ பிரார்த்தனை செய்வோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் குணப்படுத்தும் ஒளியின் வட்டத்திற்குள் மனத்தளவில் காணுங்கள். கண்களை மூடி நம்ம பிரார்த்தனை செய்கிறோம். அந்த பெரிய ஒளி வட்டத்துக்குள்ளே எல்லாரையும் அதுக்குள்ளே பார்க்கணும். எல்லாருமே நல்லா இருக்காங்க. இறைவனோட ஒளியிலேயே எல்லாரும் நிரம்பி இருக்காங்க. உலகம் முழுவதும் அந்த ஒளியிலே நிரம்பி இருக்கிறதாக மனக்காட்சி காணுங்க. இப்போ பரமஹம்ச யோகானந்தர் அளித்துள்ள குணப்படுத்தும் உத்தியை பயிற்சி செய்கிறோம். அதாவது இச்சாசக்தியால் நம் உடலில் பிரபஞ்ச சக்தி எப்படி உணர்வுபூர்வமாக எப்படி நம்மளால் அதிகரிக்க முடியும் என்று அவர் கூறினார். அந்த சக்தியை உடலின் எந்த பாகத்துக்கும் நான் அனுப்பலாம், இல்லை அதை நம்ம திரும்ப எல்லாருக்காகவும் உதவி செய்கிறதுக்காகவும் வெளியில் அனுப்பலாம். இப்போ அந்த மெத்தடு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு தடவையும் ஒரு பிரார்த்தனை செய்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, உடல் வியாதிகள் தீர்றதுக்காக கைகளை எப்படி உரசுறோம். அப்போ நமக்குள்ளே அந்த பிரபஞ்ச சக்தி நமது கரங்களை அப்படியே மின்சாரம் சார்ஜ் பண்ணுற மாதிரி நம்ம கரங்கள் சார்ஜ் ஆகிடுது. அந்த சக்திகளை சேகரித்து கைகளை இந்த மாதிரி வச்சு ஓம்னு சொல்லி கீழே கொண்டு வரோம். அது கொண்டு வரும்பொழுது நம்ம கைகளிலிருந்து யாருக்காக பிரார்த்தனை செய்கிறோமோ அவங்கக்கிட்ட போகிறதா நம்ம எண்ணணும், அந்த மாதிரி அனுப்பணும் அந்த இதை எனர்ஜியை. ஸோ இது உடல் வியாதி, ஆன்மீக வியாதிக்கும் அதே தான். மனவியாதி தீர்றதுக்கு கைகளை அது மாதிரி சுற்றுறோம். பட் அதே பிரின்சிபிள் நம்ம 2 கரங்கள்லேயும் அந்த இது இறைவனோட பிரபஞ்ச சக்தியை கொண்டு வரோம். அது மூலமாக சார்ஜ் ஆக்கிட்டு நம்ம எனர்ஜி அனுப்புகிறோம். அது 3 பண்ணதுக்கப்புறம் நம்ம கைகளை மேலேயே வச்சு உலக அமைதிக்கு பிரார்த்தனை செய்வோம். இது நார்மலாக நம்ம எழுந்து நின்று செய்வோம். உங்களுக்கு வேணும்னா எழுந்து நிற்கலாம், நீங்கள் இதில் உட்காந்து கூட பண்ணலாம். இப்போ உங்கள் இஷ்டப்படி எழுந்து நிற்கிறதுனா எழுந்து நில்லுங்க. இப்போ என் கூட பிரார்த்தனை செய்யுங்க. தெய்வத்தாயே, நீ எங்கும் நிறைந்துள்ளாய். நீ உன் எல்லா குழந்தைகளிலும் உள்ளாய். உன் நலம் தரும் இருப்பை அவர்கள் உடல்களில் வெளிப்படுத்துவாயாக. இப்போ கைகளை உரசுறோம். பிரபஞ்ச சக்தியினால் சார்ஜ் ஆகிறோம். இப்போ அந்த சக்தியை அனுப்புகிறோம். திரும்ப பிரார்த்தனை செய்வோம். தெய்வத்தாயே, நீ எங்கும் நிறைந்துள்ளாய். நீ உன் எல்லா குழந்தைகளிலும் உள்ளாய். உன் நலம் தரும் இருப்பை அவர்கள் மனங்களில் வெளிப்படுத்துவாயாக. கைகளை சுத்துங்க. அனுப்புங்க. இப்போ ஓம். திரும்ப பிரார்த்தனை. தெய்வத்தாயே, நீ எங்கும் நிறைந்துள்ளாய். நீ உன் எல்லா குழந்தைகளிலும் உள்ளாய்.
உன் நலன் தரும் இருப்பை அவர்கள் ஆன்மங்களில் வெளிப்படுத்துவாயாக. ஓம். உலக அமைதிக்கும் சகோதரத்துவத்துக்கும் ஓம். நீங்கள் இந்த ஆரம்ப உத்திகளாகிய சுவாச பயிற்சிகள், வழிகாட்டப்பட்ட தியானம் மற்றும் மனக்காட்சி காணலை மகிழ்ச்சியுடன் பயிற்சி செய்தீர்கள் என நம்புகிறோம். உன்னதமான கிரியாயோக தியான பாதையை பற்றி மேலும் அறிய நீங்கள் ஆர்வமாக இருந்தால் எங்கள் வலைத்தளமான OSSofindia.org மற்றும் OSS பாடங்களை பார்வையிடலாம். வலைத்தளம் மற்றும் பாடங்கள் குறித்த தகவல்களை கொண்ட ஒரு ஸ்லைட் இப்போ நம்ம காண்பிக்க போகிறோம். அருள் பெற்ற இந்த சர்வதேச யோக தினத்தில் நமக்குள் இருக்கும் எல்லையற்ற தெய்வீக ஆற்றலை உணர இறை ஒளி நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்தட்டும். இப்பொழுது கண்களை மூடி ஒரு பிரார்த்தனையுடன் நாம் முடிவு செய்வோம். தெய்வத் தந்தையே, தாயே, நண்பனே, அன்பிற்குரிய இறைவா, அனைத்து மதங்களையும் சேர்ந்த மகான்களே, உங்கள் அனைவரையும் நாங்கள் வணங்குகிறோம். தெய்வத்தாயே, நான் ஆனந்தத்திலிருந்து வந்துள்ளேன். நான் ஆனந்தத்தில் வாழ்கிறேன், இயங்குகிறேன், வசிக்கிறேன். அந்த ஆனந்தத்தில் நான் மீண்டும் கரைந்து விடுவேன். ஓம் சாந்தி, சாந்தி, சாந்தி.